ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் எல்லா மனுஷர்களுக்குள்ள 2 பவர்ஃபுல் ரூல்ஸ் இருப்பாங்க. அது என்னன்னா ஹார்ட்டு, பிரெயின். இந்த ஹார்ட்டும் பிரெயினும் ஒரு எனிமிஸும் இல்லை, ஒரு ஃப்ரெண்ட்ஸும் இல்லை. ஸோ லைக் நம்ம பிரெயின் வந்து ரொம்ப ஷார்ப், அது ஒரு ஷீல்டு மாதிரி. பிரெயின் என்ன பண்ணோம்னா, நீ வந்து உன்னை ஹர்ட் ஆக்கிக்காத, அண்ட் தென் வந்து அதிகமாக ரிஸ்க் எடுக்காத, யாரையும் ஈஸியாக நம்ப சொல்லிட்டு பிரெயின் சொல்லுது. ஹார்ட் வந்து ரொம்ப பிரேவ். லைக் பிரெயின் மாதிரி ஒரு ஷீல்டாக இருக்காது. ஹார்ட் என்ன சொல்லணும்னா நல்லதை மட்டும்தான் சொல்லணும். லைக் வெறும் லவ், அண்ட் தென் வந்து ஒருத்தங்க எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அண்ட் தென் வந்து எப்படி நல்லவனா இரு சொல்லிட்டு ஹார்ட் வந்து நம்மளுக்கு சொல்லுது. நல்லா டீப்பாக யோசி, உன்னோட ட்ரீமை நம்பு, அந்த ட்ரீம் வந்து ஒடிஞ்சாலும் பரவாயில்ல சொல்லிட்டு ஹார்ட் சொல்லுது. ஸோ இங்கே ஒரு குட்டி கதை. ஒரு நாள் வந்து ஒரு பையன் ஒரு நடு பாதையில் நிற்கிறான். லைக் அவன் லைஃப்பில் அவன் வந்து ஒன்று சேஃபான பாதையில் நிற்கிறான், இன்னொன்று வந்து அவனோட ட்ரீம்ஸ் கனவுகளோட ஒரு பாதையில் நிற்கிறான், நடுவில் நிற்கிறான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிரெயின் சொல்லிச்சான், இங்கே பாரு, நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக இரு, அந்த வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இரு சொல்லிட்டு பிரெயின் சொல்லிச்சான். அதுக்கப்புறம் அதே பிரெயின் என்ன சொல்லிச்சான், ஒருவேளை நீ தோத்துட்டா, ஒருவேளை உன்னை பார்த்து எல்லாரும் சிரிச்சா, நான் வந்து உன்னை சஃபராக விட மாட்டேன் சொல்லிட்டு பிரெயின் சொல்லிச்சான். இவனுக்கு, இந்த பையனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்கப்புறம் நம்ம ஹார்ட் வந்து மெதுவாக சொல்லிச்சான், நீ முயற்சி பண்ணாமல் இருந்தா அது இன்னும் கஷ்டம். நீ வந்து ஒரு லவ் இல்லாமல், உன்னோட பேஷன் இல்லாமல், உன்னோட கனவுகள் இல்லாமல் வாழ்கிறது ஒரு வாழ்க்கை, ஒரு வாழ்க்கையாக சொல்லிட்டு ஹார்ட் சொல்லிச்சான். அப்புறம் அந்த பையன் என்ன பண்ணுறான்னா, பிரெயின் சொல்கிற பாதுகாப்புக்கும் ஹார்ட் சொல்கிற நல்லதுக்கும் நடுவில் அமைதியாக இருந்துட்டானா. ஸோ அமைதின்றது ஒரு பயன்ஃபுல்லான மொமெண்ட் இல்லையா? ஸோ இதில் நான் பிரெயினுக்கும் ஹார்ட்டுக்கும் நடுவில் ஒரு சண்டை வந்தால் நம்ம சோல் வந்து ரொம்ப சஃபர் ஆகும். அதனால கடைசியில் அந்த பையன் வந்து ரியலைஸ் பண்ணுறான், பிரெயின் வந்து நம்ம எனிமியும் இல்லை, அது வந்து நம்மளை ப்ரொடெக்ட் தான் பண்ணுது. ஹார்ட் வந்து ஒரு ஃபுல்லிஷும் இல்லை, அது வந்து நம்மளை சந்தோஷமாக வாழ சொல்லுது சொல்லிட்டு அந்த பையன் வந்து ரியலைஸ் பண்ணுறான். இந்த பையன் வந்து ஒரு நடுவு பாதையை சூஸ் பண்ணுறான். லைக் பிரெயினை வந்து ஒரு மேப்பாக யூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் தென் வந்து ஹார்ட்டை வந்து ஒரு காம்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம மேப்பில் வந்து டெஸ்டினேஷன் சொல்லிட்டு ஒரு நம்ம இடத்த வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் பிரெயினில். அதை வந்து பிரெயின் சொல்றதுனால நம்ம வந்து டைப் பண்ணுறோம் இந்த டெஸ்டினேஷன் போகணுன்னு. காம்பஸ் வந்து அந்த நம்மளோட பாதையை வந்து காமிக்குது கரெக்டாக போகணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி அந்த பையன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்னென்னா, லைஃப் வந்து ஒன்று இல்லைன்னா இன்னொன்று இல்லை. அது பிரெயின் வந்து நம்மளை டீச் பண்ணுது எப்படி சர்வை பண்ணணும்னு. ஹார்ட் வந்து ரிமைண்ட் பண்ணுது, நீ இன்னும் உயிரோட இருக்க, உன்னால் பண்ண முடியும் சொல்லிட்டு ஹார்ட் வந்து ரிமைண்ட் பண்ணுது. ஸோ எல்லாருக்குள்ளேயும் பிரெயின் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது, ஹார்ட் வந்து புஷ் பண்ணுது, உன்னால் இது பண்ண முடியும் பண்ணு சொல்லிட்டு. ஆனால் ரெண்டுமே ஒரே இடத்துல நடந்தால் தான் அதோட வாழ்க்கை வந்து அது மீனிங்ஃபுல்லாக மாறும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, சேஃப்டி நம்மளை பாதுகாப்பும், ஆனால் லவ் அண்ட் பேஷன் வந்து உண்மையாக வாழ வைக்கும். ஆனால் இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட ஈகோ, அவங்களோட கோவம் எல்லாம் வச்சுக்கிட்டு பிரெயினை மட்டும் யூஸ் பண்ணுறாங்க கண்டி, ஹார்ட் சொல்கிறது யாரும் கேட்குறதும் இல்லை. ரெண்டும் சொல்கிறது கேட்டால் ரெண்டுமே யூஸ் பண்ணி பாருங்கள், ஹார்ட்டும் பிரெயினும் ரெண்டுமே யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் சாகும்போது 100% அந்த 7 minutes அந்த மெமரிஸ்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும். அந்த டைமில் ஹார்ட் நின்றோம், பிரெயின் தான் வேலை செய்யணும். அந்த ஹார்ட்டோட எல்லாமே வந்து பிரெயினுக்கு ஸ்டோர் ஆகி அது ரெண்டுமே மிக்ஸ் ஆகிட்டு அந்த 7 minutes மெமரிஸை வந்து உங்களுக்கு சாகும்போது அது கொடுக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.